ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சுவையான டேஸ்ட்டான ஸ்வீட் கார்னை வச்சு சுண்டல் தாங்க பண்ண போகிறேன். அதுவும் காரம் போட்டு செய்ய போகிறேன். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? நான் ஒரு ஸ்வீட் கார்னை எடுத்து நல்லா உதுத்து வேக வச்சுக்கிட்டேங்க. இது நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது தாளிக்கிறதுக்கு நான் ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்புங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடணுங்க. தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், சோம்பு எடுத்து வச்ச சோம்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள், எடுத்து வச்ச ஸ்வீட் கார்னையும் போட்டு சேர்த்து கிளறி விட்டுட்டு, இது இந்த ஸ்வீட் கார்ன் கூட இந்த மசாலா சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சுவையான டேஸ்ட்டான ஸ்வீட் கார்னை வச்சு சுண்டல் தாங்க பண்ண போகிறேன். அதுவும் காரம் போட்டு செய்ய போகிறேன். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? நான் ஒரு ஸ்வீட் கார்னை எடுத்து நல்லா